அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 504 கோட், ஏடி, ஏஎஸ்ஐ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு சீரீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். கொஷின் நம்பர் 38 பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் nth டெரிவேட்டிவ் டாபிக் சிலபஸில் இருக்குது. ஒய் சஃபிக்ஸ் n அப்படின்னா இந்த ஏ பவர் எக்ஸோட nth டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. ஏ பவர் எக்ஸோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும்? இதுவே எக்ஸ் பவர் ஏன்னு இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும்? பேஸில் வேரியபிள், பவரில் கான்ஸ்டன்ட். என்ன டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா? ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் 1. அதுவே கான்ஸ்டன்ட் பேஸ்லையும் வேரியபிள் பவர்லையும் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ nth டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. எண்ணுக்கு 1 போடும்போது ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ, அப்படி இல்லைன்னா லாக் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் எதில் வருதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. எண்ணுக்கு 1 போடுங்க, லாக் ஏ இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்பொழுதுமே nth டெரிவேட்டிவ் வச்சு ஒரு 3-4 கொஷினே உங்களுக்கு கேட்பாங்க.